அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உளவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். உளவியலை பத்தி புரிஞ்சுக்கணும்னா, அந்த சோர்ஸ் எங்க இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்றத பத்தி புரிஞ்சுக்கிட்டாதான், அந்த பாடத்தை பத்தி புரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். வெஸ்டர்ன் சைக்காலஜி அப்படின்னா அது மேற்கத்திய உளவியல். ஈஸ்டர்ன் சைக்காலஜினா என்ன, நம்மளுடைய கிழக்கத்திய உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். வெஸ்டர்ன் சைக்காலஜின்றது வேற, ஈஸ்டர்ன் சைக்காலஜின்றது வேற. ரெண்டுமே ரெண்டுக்கு ஆப்போசிட்டான விஷயம். ஆனா இன்னைக்கு மாணவர்கள் படிக்கக்கூடிய சைக்காலஜி முழுவதுமே வெஸ்டர்ன் சைக்காலஜி தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா லைஃபுக்கு ஃபுல்லா யூஸ் ஆகுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைக்காலஜிக்கல் கான்செப்ட் தான் யூஸ் ஆகும். இது ரெண்டுக்கும் ரெண்டுமே முக்கியமா அப்படின்னா ரெண்டுமே முக்கியம் தான். அதாவது அளவுல முக்கியமா இருக்கு. வெஸ்டர்ன் சைக்காலஜி அப்படின்னு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இதோடைய சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல, யூரோப், இந்த மாதிரி லட்டின் அமெரிக்கா, இந்த மாதிரி நாடுகள்ல இருக்கக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய குறிப்பாக கிறிஸ்தவ மதம் சம்பந்தப்பட்ட நபர்கள், அது சம்பந்தப்பட்ட யூதர்கள் சம்பந்தப்பட்டவங்க, இந்த மதம் சார்ந்த நபர்கள் கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைக்காலஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஏசியா அல்லது சைனா, ஜப்பான், இந்தியா, இதுல இருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா குறிப்பா ஹிந்து மதம், சைனீஸ் தாவோயிசம், இதை ஃபாலோ பண்றவங்க பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைக்காலஜி, கிழக்கத்திய மனோதத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. சைக்காலஜில என்ன டிஃபரன்ஸ், இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, வெஸ்டர்ன் சைக்காலஜின்றது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது எதை ட்ரீட் பண்ணுதுன்னா சிம்டம்ஸ் மட்டும் தான் ட்ரீட் பண்ணுது. ஈஸ்டர்ன் சைக்காலஜி பாத்தீங்கன்னா அதோடைய சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த சோர்ஸ் சரி பண்றதுதான் ஈஸ்டர்ன் சைக்காலஜி. ரெண்டும் வெவ்வேறு அப்படின்னா ரெண்டுமே என்டையர்லி டிஃபரெண்ட். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் இருப்பாங்க. சாக்ரட்டிஸ், நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஆனா ஃப்ராய்டு, ஹாரன் ஹார்னி, ஆல்பர்ட் பாண்ட்ரா, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அதுல உண்மையும் கூட. ஆனா இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுமை, இவங்களை விட இவங்க ஒருபடி மேலேனே சொல்லலாம். அது நம்முடைய ரமண மகரிஷியா இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருக்கட்டும், அல்லது விவேகானந்தரா இருக்கட்டும், ஓஷோவா இருக்கட்டும், ஜே கிருஷ்ணமூர்த்தியா இருக்கட்டும், சங்கரரா இருக்கட்டும், இப்படி நிறைய லெஜெண்ட்ஸ்லாம் இந்த பக்கம் இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இந்த இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெஸ்டர்ன் சைக்காலஜின்றது முழுக்க முழுக்க ஒரு செல்ஃப், ஒரு தனி மனிதர் சம்பந்தப்பட்டது, அவனுடைய குரோத், அவனுடைய மைண்ட் செட் அப்படின்னு தான் அதை ஃபோக்கஸ் பண்ணுது. ஈஸ்டர்ன் சைக்காலஜி என்ன பண்ணுது அப்படின்னா, வெஸ்டர்ன் சைக்காலஜி மைண்ட்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா ஈஸ்டர்ன் சைக்காலஜி அப்படி கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஆளுங்களாம் பியாண்ட் த மைண்ட். மைண்டுன்னு ஒண்ணுமே இல்லவே இல்லை, மைண்டை தாண்டி தான் லைஃப் இருக்கு, மைண்டை கடந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். இவங்க இன்னும் ஆனா தான் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இங்க அக்கண்ணா வரைக்கும் போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா புரிதல் தான். இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு, ஆனா ஃப்ராய்டு, இந்த ஹாரன் ஹார்னி, இவங்கெல்லாம் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அது அந்த நாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய கல்ச்சருக்கு அவங்களுக்கு ஒத்து வரும். அங்க மனநோயாளிகள் கூட்டம் அதிகம். ஈவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரம்பே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. ட்ரம்புக்கு ஒரு நோபல் பிரைஸை கொடுத்துட்டாங்கன்னா அவர் பாட்டுக்கு அமைதியா இருப்பார். அதை விட்டுட்டு இவங்க எதையாச்சும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெஸ்டர்ன் சைக்காலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகல. இது பணத்தை மட்டும் தான் குறிக்கோளா வச்சிருக்கு வெஸ்டர்ன் சைக்காலஜி. ஆனா ஈஸ்டர்ன் சைக்காலஜி எப்படி கிடையாது, இங்க பணத்துக்கு வேலையே கிடையாது. வெஸ்டர்ன் சைக்காலஜில என்ன பிராக்டிசஸ் கொண்டு வராங்க அப்படின்னா பிஹேவியரல் தெரப்பி கொண்டு வராங்க, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிஹேவியர் மாடிஃபிகேஷன் தெரப்பி கொண்டு வராங்க. ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க பிராக்டிசஸ். அதாவது மெடிடேஷன் வச்சிருக்காங்க, இந்த பக்கம் யோகா வச்சிருக்காங்க, மைண்ட்ஃபுல்னஸ்னு ஒரு பெரிய டெக்னிக். அது தாவோ உள்ளியும் பாத்தீங்கன்னா இந்த சைனீஸ் கன்ஃபியூசியஸ் சொன்ன அந்த விஷயங்கள், தாவோ லாவோட்சு சொன்ன விஷயங்கள், அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வேற ஒரு லெவல்ல இருக்கு. அது ஓஷோவா இருக்கட்டும், பியாண்ட் த மைண்ட், ஜே கிருஷ்ணமூர்த்தி சாரா இருக்கட்டும், அல்லது இன்னும் நிறைய விஷயங்கள் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க மைண்டுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஆளுங்க என்ன சொல்றாங்க, மைண்டுன்றது ஒண்ணு கிடையாது, அதை தாண்டி தான் இருக்கு வாழ்க்கை, மனதை கடந்த நிலை, இங்க மனம்தான் எல்லாம், இங்க மனதை கடந்த நிலைக்கு எப்பயோ வந்துட்டாங்க. ஆனா இப்பதான் இந்த மனம்ன்ற ஒரு விஷயத்துக்கே வந்திருக்காங்க. இந்த மனதை கடந்த நிலை அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சதுடைய விளைவு தன்னை உணர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த, பெரிய விஷயத்த இங்க சொல்லியிருக்காங்க. இங்க செல்ஃப் ரியலைசேஷன்ன்றது கான்செப்டுக்கே இன்னும் போகல. ஆப்ரஹாம் மாஸ்லோ சொன்ன மாதிரி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தான் இருக்கு. இங்க செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா நோய்களும் நோய்க்கான காரணங்களும் என்ன அப்படின்றத மேலோட்டமா ஆராய்ஞ்சு அதுக்கான ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ஒரு தெரப்பியை கொடுத்துட்டு திரும்ப அவங்க ரெக்கவர் ஆகியிருக்காங்களா அப்படின்றதுலயே தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க.
ஆனா ஈஸ்டர்ன் சைக்காலஜி அப்படி கிடையாது. நோயே வராத அளவுக்கு தன்னை ஒரு மனிதன் எப்படி பயன்படுத்திக்கிறான். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகமும் நம்மளுடைய சுக துக்கங்களுக்காக நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகை துறக்கும் பொழுது உன்னுடைய மனம் அமைதி பெற்றது அப்படின்றாங்க. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். பாஸ்ட்ல இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்து நிறைய மனவியாதிகள் வருது, ஆங்ஸைட்டி, ஒரிஸ் வருது. எதிர்காலத்தை நினைக்கிறப்ப ஒரு பயம் வருது. நிம்மதியா பண்ணணும்னா நிகழ்காலத்துல வாழ்ந்தாதான் ரியாலிட்டி ஏதோ அதை நினைச்சாலே போதும். லைஃப்ல ரியாலிட்டியோட அக்செப்ட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா லைஃப்ல பெரிய ஆளா வரலான்ட்டு இங்க கிழக்கத்திய மனோபாவம் சொல்லுது. இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து ஈகோ அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. ஈகோன்றதுனா ஒரு இல்யூஷனரி பிரின்சிபிள் இங்க சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, ஈகோ தான் எல்லாம். ஈகோ தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் அன்கான்சியஸ்னஸ். அதுதான் ஈகோ அப்படின்னு சொல்றாங்க. ஈகோ வந்து முக்கியம் அப்படின்றாங்க. இங்க ஈகோவே இருக்கக்கூடாது. இங்க ஈகோன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இங்க அகங்காரம் அப்படின்றாங்க. இந்த டெர்மினாலஜி பாத்தீங்கன்னா அகங்காரம்ன்றாங்க. அப்ப கான்சியஸ்னஸ் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்றாங்க. எங்க இந்த ஈஸ்டர்ன் சைக்காலஜில. வெஸ்டர்ன் சைக்காலஜில செல்ஃப். இங்க வெறும் செல்ஃப் அப்படின்னா இங்க ட்ரூ செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்சஸ் இருக்கு. இங்க பிசினஸ் தான் நடக்குது. எங்க வெஸ்டர்ன் சைக்காலஜில ஒரு பெட் ஸ்கேனோ ஒரு சிடி ஸ்கேனோ அதுல நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸ்கேன் பண்ணி பாத்துக்கிறது நல்லதான், இது பண்றதான். ஆனா நோயே வராம எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லலாம் அப்படின்றத ஈஸ்டர்ன் சைக்காலஜில சொல்லியிருக்காங்க. அது சித்தர்கள் சொன்னதா இருக்கட்டும், அல்லது ரமணகிருஷ்ண மகரிஷி சொல்லட்டும், அல்லது வேற எந்த ஒரு மகான் சொல்லதா இருக்கட்டும். இவங்க வந்து மனதை கடந்த நிலைக்கு போயிடுறாங்க. இவங்க இன்னும் மனசை போட்டு மனசுன்னு ஒண்ணு இருக்கு, மனசு தான் எல்லாம் காரணம் அப்படின்னு போட்டு உழப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஈஸ்டர்ன் சைக்காலஜி பெஸ்டா வெஸ்டர்ன் சைக்காலஜி பெஸ்டானா, டயக்னாஸ்டிக் விஷயங்கள்ல வந்து வெஸ்டர்ன் சைக்காலஜி தான் பெஸ்ட். அந்த ஒரு தனி மனிதனை தன்னை உணர்தல் மூலமா ஒரு மனுஷனை மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றது நம்பது ஈஸ்டர்ன் சைக்காலஜி. அதனாலதான் இந்தியாவுல மனநோயாளிகள் இல்ல இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள். இன்னைக்கு வரைக்கும் மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர்களும் இன்னும் அந்த கல்ச்சர் அது வந்து இங்க ஈஸ்டர்ன் சைக்காலஜியோட ஒரு பெரிய விஷயம். ஆனா வெஸ்டர்ன் சைக்காலஜில பாருங்க, இந்த ட்ரம்ப் பண்றாரு பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் தான். வெஸ்டர்ன் சைக்காலஜிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டொனால்டு ட்ரம்ப் தான். அவர் புண்ணியத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு பொண்ணுலாம் நீ கல்யாணம் பண்ண முடியாது. அவர் ஒரு பெரிய விஷயத்த லோக்கல் மாப்பிள்ளைகள்லாம் அவர் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டார். டொனால்டு ட்ரம்புக்கு தான் அவார்டு கொடுக்கணும். அந்த விஷயத்துல ட்ரம்ப் வந்து வெஸ்டர்ன் சைக்காலஜியை பேஸ் பண்ணியிருக்காரு. இங்க பர்சனாலிட்டி டிசார்டர், டிஎஸ்எம், ஐசிடி அப்படின்னு நிறைய பைபிள் ஆஃப் சைக்காட்ரி சைக்காலஜி நிறைய இருக்கு. ஆனா இங்க அப்படி கிடையாது. தன்னை உணர்தல் இங்க பேச்சே கிடையாது. நீ அமைதியாரு, சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணு, மைண்ட்ஃபுல்னஸ் கொண்டு வா. அது கன்ஃபூசியஸ் சொன்ன விஷயங்கள். யதார்த்தத்துல என்னவோ அதை அக்செப்ட் பண்ணு. லாவோட்சு சொன்னது தாவோயிசம். பிக்கஸ்ட் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு புத்த துறவிகள் ஃபாலோ பண்றது. குறிப்பா புத்தர் சொன்ன அந்த புத்திசம் அது வந்து ஈஸ்டர்ன் சைக்காலஜில இன்னைக்கு பாருங்க, சைனா, ஸ்ரீலங்கா, எல்லா இடத்துலையும் பரவி போயிடுச்சு. ஆனா இந்தியாவில் புத்தர் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. காரணம் என்னன்னா, பிராமணிசத்தை வந்து பெரிய அளவுல எதிர்த்தாரு. அவங்களுடைய சடங்கு முறைகளை எதிர்த்து பேசினாரு. அதனால புத்தர் இங்க இருந்து வேரோடு தேர்ந்தெடுக்கப்பட்டார். புத்த மதம் இங்க கம்மியா தான் இருக்கு. ஆனா புத்தர் சொன்ன கான்செப்ட், புத்தர் சொன்ன விஷயங்கள் வந்து வேற லெவல் எல்லாமே. அதை வந்து பிலாசபிக்கலா பாத்தீங்கன்னா லைஃப்ல அப்படியே இருந்துட வேண்டியதான். அந்த பிலாசபிய பிசிக்கலா நம்ம எப்படி கொண்டு வர்றது, குறைந்தபட்சம் நம்முடைய ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னா இந்த ஈஸ்டர்ன் சைக்காலஜி கான்செப்ட் நிறைய நீங்க மாணவர்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். வெஸ்டர்ன் சைக்காலஜி முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்ச்சர் வந்து இந்தியன் கல்ச்சர் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு வந்துருச்சு. இந்த செல்போன்னாலையும் இந்த ஆபாச படங்கள்னாலையும் ஒரு மோசமான ஒரு பயன்பாடு, பொழுதுபோக்கு வாழ்க்கையை வாழ்றது, பொழுதுபோக்கு வாழ்க்கையும் மிக மிக நாசகரமான ஃபுட்டுகளை சாப்பிட்டு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு இங்க வந்துட்டாங்க. நம்ம ஆளுங்க ஃபுல்லா வெஸ்டர்ன் கல்ச்சர் பண்ணாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்முடைய நித்யானந்த சுவாமியரையும் ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் ஓசோவி ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் அவன் கொண்டாடுறான். வெஸ்டர்ன் சைக்காலஜில இருக்கக்கூடியவன் பார்த்து பிரமிச்சு போறான். ஏன்னா அப்படிலாம் இது பண்ணிருக்காங்க. அதாவது நம்மளுடைய இன்சைட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இங்க ஈஸ்டர்ன் சைக்காலஜி கடுமையா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்க இன்சைட்டுக்கு வேலையே கிடையாது. இன்சைட்ன்றது சும்மா வெறுமனே அந்த ஒரு மேலோட்டம் தான் பேசுறாங்க. இங்க அப்படி கிடையாது. உள்ளுணர்வு, உன்னையே நீ யோசி, உன்னையே நீ திருத்திக்க. புரட்சி தனிமனித மாற்றம்ன்றது தனிமனித மாற்றத்துல நடந்தாதான் புரட்சி வரும் அப்படின்றது இங்க சொல்றாங்க. தனி மனித புரட்சி தான் பெரிய புரட்சி, தனி மனித மாற்றம் தான் பெரிய சமூக மாற்றம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ
ஸோ ஈஸ்டர்ன் சைக்காலஜின்னு எடுத்துட்டாலே அது ஹையஸ்ட் லெவல் தான். நம்மளே பெருமை பத்திக்கிறத காட்டிலும் நிறைய ப்ராக்டிசஸ் கொண்டு வந்திருக்காங்க. யோகா கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பாரத பிரதமர் மோடிஜி பார்த்தீங்கன்னா யோகா பண்றாரு, 3 வயசுல ஃபிட்டா இருக்காரு, அவ்வளோ பயங்கர ஃபிட்டா இருக்காரு. இவங்க எம்பூட்டும் இப்போ இருக்கிற பயிரெல்லாம் கண்ட சாப்பாடையும் சாப்பிட்டு வீணா போயிட்டாங்க. மெடிடேஷன் பண்றாரு. மெடிடேஷன் வந்து ஒரு பிக்கஸ்ட் மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக். அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ் ஒரு தனி ஒரு டெக்னிக் இருக்கு. செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெஸ்டர்ன் சைக்காலஜில த ரூட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம் அப்படின்றாரு. குறிப்பா சிக்மண்ட் ஃப்ராய்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க மனநோயாளிகளை மட்டுமே யோசிச்சு அந்த தெரப்பி, அந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறாரு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தாந்திரிக் செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதாவது தனி மனித பாலியல் சிந்தனைகள் வந்து ஒண்ணு சேரும் பொழுது, சரியான ஒரு நபருடன் ஒண்ணு சேரும் பொழுது அது உடம்புல எப்படி தன்னுடைய எனர்ஜி அதிகப்படுத்து. அதாவது இங்க இவன் இன்னும் செக்ஸ்லயே தான் நின்றுட்டு இருக்கானுங்க வெஸ்டர்ன் சைக்காலஜி. ஆனா இங்க இந்த செக்ஸுவல் எனர்ஜியை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இவனுங்க அவங்கட்டும் பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட், டெக்னோகிராஃபர் இருப்பாங்க, ஒரு இன்ஜினியரா இருப்பாங்க, மேத்தமெட்டிஷியனா இருப்பாங்க, அல்லது பெரிய பெரிய இந்த மாதிரி சயின்டிபிக் ஓரியன்டான இன்வென்ஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்க அப்படி கிடையாது. இங்க தனி மனித ஆளுமைகள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்க. இப்ப நியூட்டன், ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச விஷயங்கள் பாத்தீங்கன்னா உலகத்தை அழிக்கிறது தான் பயன்படுத்துது. ஆனா புத்தரும், லாவோட்சுவும், கன்ஃபூசியஸும், நம்ம ஜே கிருஷ்ணமூர்த்தியும், ஓஷோவும் சொன்ன விஷயங்கள் உலகம் முழுவதும் மன அமைதியை உருவாக்குது. இப்ப இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது பயன்படத்தான் செய்து, இல்லைன்னு சொல்ல அதை மறுக்க முடியாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா வேற லெவல் கான்செப்ட். இவனுங்க ஃபுல்லா எக்ஸ்டர்னல் வேர்ல்டையே ஃபாலோ பண்றாங்க நம்ம வெஸ்டர்ன் சைக்காலஜி. ஆனா ஈஸ்டர்ன் சைக்காலஜி முழுக்க முழுக்க இன்டர்னல் வேர்ல்டு. உனக்குள்ள போ, அப்போ திபோ பாவா அப்படின்றாரு புத்தர் பாலி மொழியில. உனக்கு நீயே ஒளியாவாய். நீ உனக்குள்ள போ, உனக்குள்ள உன்னை பரிசோதனை பண்ணு, உனக்குள்ள என்னென்ன குறைகள் இருக்குன்னு அதை பாரு. அடுத்தவனை பத்தி பேசிக்கிட்டு வீணாக்காத. நீ மெருகேற்றிக்க, நீ லைஃப்ல பெரிய லெவல் கொண்டு போ. அப்பதான் நீ மெச்சூரிட்டின்றது உங்களுடைய தேவைகள், உங்களுடைய இது குறைய ஆரம்பிக்க உங்களுக்கு அந்த ஞானம், விஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது இங்க பெரிய அளவுல பேசப்படுது. என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இங்க ஈஸ்டர்ன் சைக்காலஜில. விஸ்டம் அப்படின்றோம். இங்க அதுக்கான அர்த்தம், அது கூட அர்த்தமே கிடையாது. டிக்ஷனரியிலே உங்களுக்கு என்னன்னே தெரியாது. என்ன காரணம்னா இங்க வெஸ்டர்ன் சைக்காலஜில ஒரு என்லைட்டன்மெண்ட் பர்சன் சொல்லணும்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் சயின்டிஸ்ட் இருக்காங்க, நம்ம ஆளுங்களும் இன்ஜினியர்ஸ் பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு சுய உள்ளுணர்வை அடைந்தவங்க, விழிப்புணர்வு அடைந்தவங்க, செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் அவேர்னஸ் உள்ள பீப்புள்ஸ் இருக்காங்க, பெரிய ஆளுங்க இருக்காங்கன்னா ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணலாம். ஃப்ரெட்ரிக் நீட்சேவா இருக்கட்டும், அது ஒரு சிலர் தான். ஆனா இங்க எடுத்தீங்கன்னா டஜன் கணக்கில் ஆள் இருப்பாங்க. பெரிய பெரிய ஆளுங்க அம்பட்டும் இந்த உலகத்தையே திருப்பி போட்டவங்க தன்னுடைய எண்ணங்களாலையும், சொற்களாலையும், செயல்களாலையும். அது ரமண மகரிஷியா இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருக்கட்டும், இவங்க எல்லாமே மெத்த படித்த மேதாவிகள். வெஸ்டர்ன் சைக்காலஜில இருக்கிறவங்க எல்லாம் பிஹெச்டி, டபுள் பிஹெச்டி, பெரிய லெவலுக்கு கோல்டு மெடல் வாங்கினவங்க. இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனா தன்னை உணர்ந்தவர்கள். அதுல வேற லெவல். ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் மிகப்பெரிய அளவுல ஒரு பேரையும் புகழையும் அடைஞ்சாருன்னா அவருடைய அறிவு கிடையாது, அவருடைய ஞானம். வாழ்க்கையில உங்களுக்கு அறிவு முக்கியமா, ஞானம் முக்கியமான? அறிவு முக்கியம்தான், அதை விட பெரிய ஞானம். ஞானம் இருக்கும் பொழுது உங்களுடைய மனம் அமைதி வரும், உங்களுக்குள்ள எந்த வியாதி வராது, உங்களுக்குள்ள ஒரு இம்யூனிட்டி டெவலப் ஆகும், ஒரு மன அமைதி வரும். உங்களுடைய ஒட்டுமொத்த இருப்பும் ஒரு ஒரு பேட்டரி, ஒரு ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டோட நீங்க இருப்பீங்க. எங்க போனாலும் எங்க போனாலும் நீங்க சக்சஸ் பண்ணிட்டு வர முடியும். அதை ஃபோக்கஸ் பண்ணது ஈஸ்டர்ன் சைக்காலஜி. வெஸ்டர்ன் சைக்காலஜி இன்னும் அந்த இடத்தெல்லாம் தொடல. அவங்க வந்து வெறுமனே வந்து மைண்டு, பிரெயின் இதுக்குள்ளதான் கிடக்காங்க. அதை தாண்டி வரல. இந்த மைண்டையும் பிரெயினையும் தாண்டி அந்த வெஸ்டர்ன் சைக்காலஜி வரல. ஆனா ஈஸ்டர்ன் சைக்காலஜி பாத்தீங்கன்னா மைண்டையும் பிரெயினையும் தாண்டி யூனிவர்ஸோட மிங்கிள் ஆயிட்டாங்க. யூனிவர்ஸோட அலைன்மெண்ட் எப்படி ஆகுறது, யூனிவர்ஸோட எப்படி மிங்கிள் ஆகுறது, யூனிவர்ஸோட வேவ் லென்த்ல எப்படி அலைன் ஆகுறது, இந்த நேச்சரை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு லெவலுக்கு இங்க ஈஸ்டர்ன் சைக்காலஜி போயிடுச்சு. ஆனா நம்மளுடைய பெரிய கொடுமை என்னன்னா, நம்முடைய பாடத்திட்டங்களும், நம்ம பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆண்டதுடைய விளைவும், நம்மளுடைய இந்திய அடையாளங்களும், தமிழக அடையாளங்களும் அழிக்கப்பட்டுருச்சு. இந்த மனநோயாளிகளான இந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதை இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு 2-3 செஷன் கொடுக்குறாங்க.
இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட் பெரிய அளவுல படிப்பு வந்தாலுமே தமிழ்நாட்டிலாம் அதோட அவேர்னஸ் சுத்தமா கிடையாது. இன்னைக்கு தாத்தா பாட்டிகள் இருந்தாங்க, அதனால இந்த உலகம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. தாத்தா பாட்டிகளே கிடையாது. அவங்களெல்லாம் வந்தோடனே வீட்டுக்கு மருமகளா வந்தானா முதல் தாத்தா மாமனார் மருமகள மாமியார கொல்லணும், கொண்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குறாங்க மருமகள்கள். அப்ப வீட்டுல யாருமே கிடையாது. அப்ப இவனுக்கு வீட்டுல கண்காணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. கண்டதையும் பார்த்துட்டு வீணா போய் பைத்தியம் பிடிச்சும் அந்த அறபோதம் மாதிரி அறமண்டலா ஆகி ஒரு கிளினிக், சைக்காலஜிக்கல் கிளினிக் போறப்ப அவங்க என்ன பண்றாங்க, பத்தாக்குறைக்கு அவனை மேற்கொண்டு குழப்பி விட்டு தன்னை உணர்ந்தா தானே அடுத்தவனை உணர முடியும். அவனுக்கு ஒரு 2-3 செஷன் எழுதி கொடுத்துட்டு மெடிசனை கொடுத்து ஆல்பிராக்ஸை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க மெடிசனை சாப்பிட்டு கை கால் நரம்புகள் அத்தனையும் செயலிழந்து நடுக்கம் கொடுத்து புத்தி பேதளிச்சு தன்னைத்தானே ஒரு குறுகிய இடத்துக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள். ஆனா ஈஸ்டர்ன் சைக்காலஜி அப்படி சொல்லல. தேடுன்றான், உனக்குள்ள தேடுன்றான், நீ வெளியில எல்லாம் ஓடாத, பயப்படாதேன்றான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஈஸ்டர்ன் சைக்காலஜியோட ஒரு பிக்கஸ்ட் இதுனா விவேகானந்தர் சொல்றாருல, எல்லாமே உனக்குள்ள இருக்கு. அந்த மெடிடேஷன் அண்ட் மெடிசின் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். மெடிசின் அது எக்ஸ்டர்னல் உடம்ப நம்மளுக்கு கியூர் பண்றது, மெடிடேஷன் இன்டர்னல் மைண்டை கியூர் பண்றது. நம்ம ஆளுங்க பெரிய பெரிய லெவலுக்கு கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அதை பத்தின ஒரு புரிதலோ அதை பத்தின ஒரு விழிப்புணர்வோ இல்ல. காரணம் என்பது என்னன்னா, வெஸ்டர்ன் சைக்காலஜின்னு கிறிஸ்தவ மதங்களும் யூதர்களும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். இங்க பாத்தீங்கன்னா சைனர்களும் ஜப்பானியர்களும் இந்துக்களும், குறிப்பா இந்துயிசம் தான் ஈஸ்டர்ன் சைக்காலஜி. இந்துக்கள் கண்டுபிடிச்சது. இந்துக்கள்னா அதுல ஒரு பெரிய பஞ்சாயத்து கூட்டாங்க, தமிழர்கள்லாம் இந்துக்கள்னு சொல்லலாம், ஒன்றும் தவறு இல்லை. இந்தியர்கள் தானே நம்ம எல்லாருமே. நாடுதான் நம்மளுக்கு அடுத்துதான் நம்ம வந்து ஜாதி மதம் நொட்டுலுஸ்க்கு அதெல்லாம் மனிதர்களா இருக்கிறதுக்கு தேவையில்லை. அப்ப இந்துக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஈஸ்டர்ன் சைக்காலஜி சித்தர்கள் சொன்னது வேற லெவல் எல்லாமே. அதை பத்தின ஒரு புரிதலை உருவாக்குறதுக்கு பாடத்திட்டங்கள் இந்த தமிழக அரசாங்கமோ அல்லது இது சம்பந்தப்பட்ட நபர்களை யோசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஆளுகளை என்னைக்குமே வந்து வேற லெவல். இன்னைக்கு உலகத்துல வெளிநாடுகள்ல ஃபுல்லா ஈஸ்டர்ன் சைக்காலஜியை ஃபாலோ பண்றான். இங்க இருக்கக்கூடிய குருக்கள் குருமார்கள் சொல்லக்கூடியவங்க அங்க போய் எக்ஸ்டெம்பரனியஸ் டாக்ஸ் கொடுக்குறாங்க, அதை ஃபாலோ பண்றாங்க, வெளியே வேற லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்தியானா ஒரு மெடிசின் செல்ஃப் ரியலைசேஷன்ல வேற லெவல் கண்ட்ரி. ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆள்றது இந்தியர்கள் தான், அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அது சுந்தர் பிச்சையா இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய இதா இருக்கட்டும், ஒரு 82 விதமான போஸ்டிங்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்தியர்கள் தான் ஆட்டு வைக்கிறாங்க. இந்தியர்கள் தான் பெரிய ஆளா இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்முடைய ஈஸ்டர்ன் சைக்காலஜி. அதை மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. ஈஸ்டர்ன் சைக்காலஜியை ஃபாலோ பண்ணுங்க. வெஸ்டர்ன் சைக்காலஜியை டயக்னாசிஸ்க்கு மட்டும் வச்சுக்கிறணும். அதுல உள்ள போனீங்கன்னா அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறது ரொம்ப சிரமம். ஈஸ்டர்ன் சைக்காலஜி போனீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா பெரிய லெவலில் நீங்க லைஃப்ல சக்சஸ் பண்ணலாம். உங்களுடைய ஆளுமை திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலங்களையும் பலவீனங்களையும் உணரும் பொழுதுதான் நீங்கள் பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் வர முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு, ஈஸ்டர்ன் சைக்காலஜியில் இருக்கக்கூடிய நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமணர், ஓஷோ, ஜே கிருஷ்ணமூர்த்தி, பெரிய ஒரு லிஸ்டே போட்டு போகலாம், ஆதிசங்கரர், இப்படி பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. அவங்களுடைய புத்தகங்களை படிக்கிறது மூலமா, விவேகானந்தர் போன்றவர்களை உள்வாங்குதல் மூலமா தான் நாம மாற முடியும். சென்சரி ஃபுட் அப்படின்றாங்க இது சைக்காலஜில. நீங்க எதை உள்வாங்குறீங்களோ அதைத்தான் நீங்க உங்களுடைய பிஹேவியரை வெளிப்படுத்துவீங்க. ஃபுட்டு வந்து வயிறுக்கு போறது, அது வந்து வெஜிடபிள் ஃபுட்டு, நான்வெஜ் ஃபுட்டா இருக்கும். சென்சரி ஃபுட்ன்றது உங்களுடைய 5 சென்சஸ்னால நீங்க வாட் யூ கன்சியூம் இன் யுவர் மைண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஈஸ்டர்ன் சைக்காலஜியில் இருக்கக்கூடிய பெரிய மத குருமார்களையும் ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுடைய கல்ச்சர், நம்ம நாட்டோட கல்ச்சர், நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய பலமே வந்து நம்முடைய கல்ச்சர் தான். அந்த கல்ச்சர் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் இந்தியாவை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால்பட்ட ட்ரம்பே மோடி காலில் விழுந்து கிடக்கிறாப்புல. மோடி அந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு தலைவரா தன்னை நிரூபிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் இந்தியன் கல்ச்சர், இந்தியர்களுடைய இந்துக்களுடைய அந்த ஆளுமை திறனும், இந்துக்களுடைய அந்த இந்துக்கள் இந்த உலகத்திற்கு குடையாக வழங்கிய மெடிடேஷன், யோகா, மைண்ட்ஃபுல்னஸ், நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸ்கூல்ல உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. இதை ஃபாலோ பண்ணுங்க, கல்ச்சரோட இருங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு இளைஞர்களாகிய நாம் எப்பொழுதுமே தயாரா இருக்கணும். நம்மளால் முடிந்த அளவுக்கு விதைகளை விதைப்போம். முளைப்பதும் முளைக்காதும் அதற்கு விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.